மெரினாவில் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே மாணவர்கள் தன்னிச்சையாக ஸ்மோக் பாம் வீசிட்டு இருக்காங்க போலீஸ். यहाँ देखो यहाँ कितना बुरा हाल है लोग बिहार से ये பேரலை நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில நீட்டுக்கு எதிராக மாணவர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதற்கு ஆதரவாக பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவுகள் கிடைக்கப்பட்டது. பல்வேறு இளைஞர்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த களத்தை கைப்பற்றி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பாராளுமன்றத்திற்கு பேரணியாக நகர்ந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட போது காவல்துறையினரால், டெல்லி போலீசால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த விஷுவல்ஸ் எல்லாரும் பார்த்தோம். தமிழ்நாட்டில் அன்பு மகள் தங்கை அனிதா அவர்களுடைய மரணம் எல்லாருக்கும் தெரியும். நீட்டுக்கான முதல் சகோதரி. அவருடைய சகோதரர் அண்ணன் மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக ஜந்தர் மந்தர் போராட்ட பகுதிக்கே சென்றிருக்கிறார். அவரோடு உரையாடல். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், களத்துக்கு போயிருந்தீங்க, என்ன மாதிரி இருக்கு சூழல்? நேற்று தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இளைஞர்கள் பலரும். ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் வேறு ஒரு இடத்துல ஆதரவும் தெரிவிச்சு போராட்டமும் அவர்களும் முன்னெடுத்திருந்தார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் இளைஞர்கள் பலரும் புரூட்டலா அடி வாங்குற காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. காவல்துறையினர் கடுமையான வன்முறை அவர்கள் மீது செலுத்தி இருந்தாங்க. இப்ப களம் எப்படி இருக்கு? அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்களா? நம்ம முந்தா நேத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம பேரணி போகும்போது அனைவரையுமே அடிச்சு துரத்துனாங்க. துரத்துனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இரவு மழையும் வந்துச்சு. ஆனா யாரும் அங்கிருந்து போகல. இரவு ஒரு 4 மணி 3 மணி வாக்கிலே திரும்ப அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. அபிஜித் திப்கேவும் அவங்க டீடைன் பண்ணி திரும்ப விட்டுட்டாங்க. திரும்ப அவருமே வந்துட்டாரு. ஸோ அவங்க வந்ததுமே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, காயம்பட்டவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அங்கேயே கட்டு போட்டுக்கிட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா அடிதடி நடந்த பிறகும் 2வது நாளா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நேற்று இரவுமே நல்ல கூட்டம். நைட்டு ஃபுல்லா நல்ல மழை, காலையிலுமே நல்ல மழை. அதையும் தாண்டி காலையிலேயே பாத்தீங்கன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காலை டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு அந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ரொம்ப நாளா இருந்ததுனால குப்பையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸா அந்த சிவிக் சென்ஸோட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போராட்டக்காரர்களே எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல ஓரமா வச்சாங்க. அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு குப்பை மாநகராட்சி சார்பா பாத்தீங்கன்னா அள்ளிட்டு போனாங்க. அதன் பிறகு உணவு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரியான தளங்கள்ல அவங்க ஆர்டர் போட்டு அங்க போய் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா இங்க நம்ம உள்ள போறோம், உள்ள போலீஸ் வராத வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்லைன்ல ஜொமேட்டோ, ஸ்விக்கில ஆர்டர் போட்டு இவங்கள்ட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? ஆமா தோழர், அப்படிதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100கணக்கான டெலிவரி நபர்கள் பாத்தீங்கன்னா அங்க இருப்பாங்க. அவங்க கொண்டு ஃபுட்டை கொடுத்துருவாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுட்டை கொண்டு போய் வச்சிருவாங்க. இல்ல நான் உள்ள போறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்தாங்க இதை உள்ள கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாரு போனாலும் டெலிவரி பாய்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து உள்ள கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு ஒரு 4-5 இடத்துல ஃபுட்டை கொண்டு போய் வச்சிருவோம். தேவையானவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இல்ல கையில வச்சுட்டு நம்ம யாருக்கு தேவையோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது மாதிரி இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலடி சாக்லேட்ஸ்லாம். உங்களுக்கு மெலடி சாக்லேட்ஸ் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். மோடி இப்ப ரீசெண்டா மெலடி சாக்லேட் கொடுத்தாருல. சோ அந்த மாதிரி மெலடி சாக்லேட் கொடுக்கறது, வாழைப்பழம், தண்ணி பாட்டில்ஸ், அவங்களால என்ன முடியுமோ அதை பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க தோழர். போராட்டமும் பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம மெரினால எப்படி தனித்தனியா குரூப்பா உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர் அமைப்புகள் சரி, அவங்க சார்ந்த இயக்கங்களும் சரி, அம்பேத்கர் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்டால் போட்டு மோடிக்கு எதிராக கோஷங்கள் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய வால்ல பாத்தீங்கன்னா அவங்களோட முழக்கங்கள் நம்மளுடைய குரல். ஸோ நம்மளோட குரல்ல வல்ற முழக்கங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு புரியல. பட் ஆனா உத்வேகமா சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. சோர் மோடி, அது நமக்கு புரியுது, ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால. சோ அந்த மாதிரி அவர்கள் எல்லாமே முழக்கங்கள் போடுறாங்க. உண்மையாலுமே இந்த போராட்டத்தோட அந்த உணர்வு நம்மளுக்கு கடத்தப்படுது இல்ல? ஆமா 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 தோழர். நம்ம மொழிகளை கடந்து நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக போராடுறோம்.
பாசிசத்துக்கு எதிராக போராடுறோம், பிஜேபிக்கு எதிராக போராடுறோம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராடுறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. அங்கேயே பாத்தீங்கன்னா பேன் ஆர்எஸ்எஸ், பேன் பிஜேபி அப்படின்ற நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க. அங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரிதான் எழுதியிருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. சோ அங்க வந்து அனிதா இறந்து 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் அனிதா எந்த கோரிக்கையை முன்வைத்தாரோ அந்த கோரிக்கைக்காக திரண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீட் விளக்கு அப்படிங்கறத அந்த சிஜேபி அந்த தரப்பினர் பேசுறாங்களா அப்படின்றது வந்து இன்னும் முழுசா நம்மளுக்கு தெரியல. ஆனா நீட்ல வந்து ஒரு முறைகேடு இருக்கு அப்படிங்கறத பேசுறாங்க. தமிழ்நாடு, அனிதா உட்பட எல்லாரும் சொன்னது நீட்டே முறைகேடு அப்படிங்கிறது. எனவே இப்ப வந்து நீட்ல ஒரு பெரிய முறைகேடு இருக்கு, அது திருத்தி அமைக்கப்படணும் அப்படிங்கிற அளவுக்காவது வட இந்தியா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்துல எப்படி உணர முடியுது உங்களால? நம்ம தமிழ்நாடு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரிதான் மாநில உரிமைகள், கல்வி உரிமைகள், மொழி உரிமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் முன்னோடியா சிந்திப்போம். அவன் நீட்டுன்னு என்னைக்கு சொன்னானோ அன்னையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திராவிட இயக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 2016 அனிதா இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போராட்டங்கள்லாம் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இயக்கங்கள் லெவல்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அனிதா இறந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா இயக்கங்களை தாண்டி ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொதித்து எழுந்துற ஒரு சூழல் உருவாச்சு. நீட்டு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நீட்ல தப்பா இருக்குன்னு எல்லாத்துக்கும் நீட்டை பத்தி தெரிஞ்சவங்களையும் தாண்டி தெரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிதா வந்து உணர்த்தினாங்க, நீட் வந்து தப்பு, ஏதோ ஒரு இதுல பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உணர்த்துனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அங்க தொடங்கின அந்த நெருப்பு, அனிதா பற்ற வைத்த அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி வரை பரவி இருக்கு. சோ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த முறைகேடுகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி நீட் தேர்வே ஒரு முறைகேடு தான் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியமும் இருக்கு. நம்ம ஏ.கே. ராஜன் கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தியில மொழிபெயர்த்து இங்க இருக்கிற அனைத்து மாநிலங்களும் போராட்ட களத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அந்த நீட் தேர்வோட இது அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத உணர்ந்துவாங்க. சோ இவங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு விலக்கு நோக்கி தான் போகும். இவங்களால அந்த முறைகேடுகளை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு என்டிஏவுக்கும் சரி, ஒன்றிய அரசுக்கும் சரி அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த கெப்பாசிட்டி கிடையாது. இன்னும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் 25 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க நீட் தேர்வால. சோ கல்வி வந்து பொதுப்பட்டியல மாநில பட்டியலுக்கு மாறினாதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் நான் அபிஜித் தீப்கேகிட்டையும் சரி, அங்க இருந்த நம்ம டாக்டர் பிரகாஷ் ராஜ் சார் அவர்த்தையுமே சரி நான் பேசினேன். பிரகாஷ் ராஜ் சார் கரெக்டா சொன்னாரு, நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம உணர்ந்தனால தான் போராடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ கண்டிப்பா இவர்கள் வந்து இப்போதைக்கு முதல் படியா தான் நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னு சொல்றாங்க. சோ அடுத்தடுத்து கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீட் விலக்கை நோக்கிதான் நகரணும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்களும் அங்கங்க போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. வைக்கும்போது அவங்களால அதை புரிஞ்சுக்கிற முடிஞ்சதா, அவங்க அதை உள்வாங்கிக்கிறாங்களா, அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுதா? புரியுது. நான் தெளிவாவே சொன்னேன். இப்ப நம்ம தர்மேந்திர பிரதான் வந்து இப்ப நடந்த தவறுக்கு அக்கௌண்டபிலிட்டியா தான் பொறுப்பு விலகணுங்கிறதா நம்மளோட கோரிக்கைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் தர்மேந்திர பிரதான் இடத்துல வேற யாரு வந்தாலும் இதே விஷயம் தான் நாங்க நடக்கும். ஓகே, அவர்களோட கொள்கை அதுதான். யாரெல்லாம் படிக்கணும், யாரெல்லாம் படிக்க கூடாது, பணம் இருக்கிறோம் படிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட கொள்கை அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி ஆட்சியில திமுக இருக்கும் போது உதயனா வந்து பாத்தீங்கன்னா டெப்டி சிஎம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. நீங்க அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாருங்க. உதயனா சொல்லியிருப்பாரு, நான் வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பார்லிமெண்ட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த நாள் இன்னைக்கு நான் வந்ததா தான் நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டோட சப்போர்ட் இங்க இருக்கு, உங்களுக்கு தமிழ்நாடு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதை அவங்கள்ட்ட நான் சொல்லியும் இருக்கேன். ஸோ அதனாலதான் நான் இங்க ஒரு 2 நாள்ல வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ போராட்ட காலத்தை பார்த்தும் எனக்கு இன்னும் 2 நாள் தங்கிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கு. ஒரு 8 வருஷம் வந்து அமைதியா இருந்த ஒரு விஷயம், 7-8 வருஷம் அமைதியா இருந்த வருஷம் திரும்ப பத்த வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. தமிழ்நாடு வந்து அங்க போராட்டத்தில் ஈடுபடுற மாணவர்களை இணைஞ்சு போராடணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறேன். புரியுது தோழர். இப்ப பரவலா வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இத நீங்களே குறிப்பிட்டது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைய முன்கூட்டியே உணர்ந்தது தமிழ்நாடு. ஆனா அந்த தமிழ்நாடு இப்ப வந்து ரொம்ப சைலண்டா இருக்கு. அது வந்து தன்னுடைய போராட்டத்திற்கான ஆதரவையோ ஒட்டுமொத்த அரசு தரப்புல இருந்து அதற்கான ஆதரவு குரலோ வரல. மாறா தமிழ்நாட்டுல இந்த சிஜேபி புரொட்டஸ்டுக்கு ஆதரவா போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரையில போராடினாங்க, சென்னையில போராடினாங்க நேற்று இரவு. அந்த நபர்கள் எல்லாரையும் எப்படி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில டெல்லி போலீஸ் வந்து தரன்னு இழுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த மாணவர்களை, அந்த இளைஞர்களை இழுத்துட்டு போன விஷுவல்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது அந்த பகுதியில எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? அந்த இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கா? அது குறித்து அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அது குறித்து?
இங்க போராட்ட காலத்துல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அரசுங்கிறது அது ஒரு பாடி. அந்த பாடி போராட்டங்களை ஒடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும். பட் ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசே போராடிக்கிட்டு தான் இருக்கு. கட்சிகள் மாறி இருக்கலாம். இதுக்கு முன்னாடி திமுக இருந்தது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை பண்ணாங்க, லெஜிஸ்லேச்சர்லயும் பண்ணாங்க. அந்த பில்லு கூட இப்ப பெண்டிங்ல இருக்கு. அதுவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கவர்னர் கூட சண்டை போட்டு இப்ப நம்ம அதை குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிருக்கோம். சோ அந்த மாதிரியான சூழல்ல இப்ப இருக்கிற சிஎம் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நீட் எங்களுக்கு வேண்டாம், விலக்கு வேணும்னு தான் சொல்றாரு. சோ அப்படி இருக்கிறத மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் போராடுறதுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க அங்க போராடுங்க, சட்டப்படி போராடுங்க, ஜனநாயக ரீதியா தானே போராடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம போராட்டத்தை கலைக்கிற வேலைகளை ஈடுபடுறது ஒரு கொஸ்டின் எழுப்புது. நீங்க உண்மையாலுமே நீட்டுக்கு எதிராக நிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்புது. சோ அதனால தமிழ்நாடு அரசு இதை பயன்படுத்தி ஏற்கனவே பில்லும் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். மாணவர்கள்ட்டையும் இப்போ ஒரு கொதிப்பான நிலை இருக்கு. இதை வச்சு நம்ம தமிழ்நாடு விலக்கு வாங்குறதுக்கான வேலைகள்ல ஈடுபடணும். அதுக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் சரி கண்டிப்பா உறுதுணையா இருப்பாங்க. அப்படி நீட் விவகாரத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக நிற்கும். பிஜேபி நீட்டுக்கு ஆதரவா நிக்க முடியாது. தமிழ்நாட்டுல வாய் மூடிக்கிட்டு கம்முன்னு வேணா இருப்பாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இப்போது வரை தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்து அவருடைய ஐடியில இருந்து இந்த போராட்ட களத்திற்கு ஆதரவு என்றோ அந்த மாணவர்கள் மீது செலுத்தப்பட்டது வன்முறை என்றோ இப்போது வரை ஒரு பதிவும் போடல அப்படிங்கிற விமர்சனம் பரவலா தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாறா தாவேகாவினுடைய ஐடி விங்ல இருந்து இரு தரப்புக்குமான மோதல் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டாங்க. டெல்லியில காவல்துறையினரும் அந்த இளைஞர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இது ஏதாவது ஒரு விதத்தில் காயத்தை ஏற்படுத்துதா? தோழர், திமுக அரசியல் எதிர்த்தே வீழ்த்துட்டாங்க. கொள்கை எதிரி யாரு? பிஜேபி தான் கொள்கை எதிரி. பிஜேபி கொள்கை எதிரினா எந்த அளவுக்கு எதிர்க்கணும், எந்த அளவுக்கு அவங்களை நம்ம ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க கூட பிஜேபியை தமிழ்நாட்டுல அப்படி எதிர்க்கிறான். சோ இந்த இடத்துல தான் தோழர் நான் திமுக உண்மையாலுமே மிஸ் பண்றேன். இங்க இருக்க வெல்ஃபேர் ஸ்கீம் கூட அவங்களால கொடுத்துட முடியும்னு கூட வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் சரியா இருந்தா. பட் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சண்டை போடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இங்க கல்வியிலயோ சரி தமிழ்நாட்டு உரிமைகளோ சரி எவனாவது கைய வச்சான் அப்படின்னா அங்க எதிர்த்து குரல் கொடுக்குற அந்த வீரியம் இருக்குல்ல, அது கண்டிப்பா நம்ம திமுக மிஸ் பண்றோம் தோழர் இந்த இடத்துல. அத மாதிரி விஜய் கத்துக்கணும், ஆக்டர் விஜய் வந்து கத்துக்கணும். நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒருவேளை நாளைக்கு ஜனநாயகன் படம் வருது இல்லையா, அதுல பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஜனநாயக படத்துல பேசுவாங்க, அதை ரீல்ஸா எடுத்து இவங்க போட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல தோழர், இவங்க காங்கிரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்காங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் தலைவரை வந்து பாத்தீங்கன்னா அப்படி குண்டுகட்டா தூக்கிட்டு போறாங்க. சோ அப்ப பிஜேபி நீ எந்த அளவுக்கு எதுக்கணும்? உன்னுடைய கூட்டணி கட்சிய, உன்னுடைய கொள்கை எதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சு தோசம் பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு தடவி கொடுக்குறீங்க. அதை பத்தி விஜய் வாய் திறந்தே பேச மாட்டாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் கொண்டாடுறதுக்கு தயாராகிடுவாங்க. இங்க ஜனநாயக நசுக்கள் நடக்குது, அவங்க ஜனநாயகன் கொண்டாடுறதுக்கு தயாராகிறாங்க. சோ இருக்கட்டும், அது திரைத்துறைங்கிறது தனியா இருக்கணும், அது ரசிக மனப்பான்மை இருக்கணும். பட் நான் ஒரு முதலமைச்சர், நான் ஒரு அமைச்சர் அப்படின்னா அதுக்குரிய கண்ணியத்தோடையும் அதுக்குரிய பொறுப்போடையும் நடந்துக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். நிச்சயமா இங்க பிஜேபியை எதுக்காத யாரையுமே, சனாதனத்தை எதுக்காத யாரையுமே தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு அலட்சியில போட்டிருக்காங்க, அதை பயன்படுத்திக்க விஜய் தவறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணார்னா கண்டிப்பா அவர் அதை அனுபவிப்பாரு. தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் அவர் ஒரு நாளும் இத்தனை ஆண்டு காலம் நம்ம காப்பாத்திருக்க இந்த தமிழ்நாட்டு உரிமைகளை அவரை விட்டு கொடுக்க கூடாது. அந்த எதிர்ப்பு அரசியலை அவர் கையில் எடுக்கணும், பிஜேபியை எதுக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவரை நம்ம முழுக்க சந்தேகப்பட வேண்டியதா இருக்கும். கொள்கை எதிரும் வாயால சொன்னா போதாது, செயல்ல காட்டணும். அங்க ஜந்தர் மந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் திரண்டுகிட்டு இருக்கிறாங்க, வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்களா, சூழல் எப்படி இருக்கு தோழர்? இது காலை நேரம், ஒரு 3000-4000 பேர் அந்த இடத்துல இருக்காங்க இப்போதைக்கு. இனிமே வர ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு மாலையில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களோட ஷர்ட்டோட நேரா வந்து ஒரு 10-11 மணி வரை இருந்து போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிதான் போறாங்க. அங்கேயே தூங்குறவங்களும் தூங்குறாங்க, மழை இருக்குது, மேல படுதா கட்டிக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஒரு சில இடத்துல கேம்ப் வச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது அடிபட்டுச்சுன்னா முதலுதவி பண்ணிக்கலாம், டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க, கோஷங்கள் எழுப்புறாங்க. உண்மையாலுமே இந்த போராட்டத்தோட ஹீரோ நான் இங்க இருந்து பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஓகேங்களா, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெயர் உச்சரிக்குது, ஜெய்பீம் ஒழிப்பு இருக்குது. காந்திய வழியிலையும் அம்பேத்கர் வழியிலும் அந்த போராட்டம் நடக்குது. பட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவிலதான் பகத்சிங்கும் பிறந்தாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பிறந்தாரு. அதுவும் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது, நிறைய பேர் பகத்சிங் போட்டாம இருக்குது. சோ மாணவர்கள் அமைதியா போராட்டி இருக்கிற இந்த விஷயத்த இவர்கள் அடிதடி நடத்தி கலவரமா தூண்டுறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. மாணவர்களை அந்த மாதிரி தூண்டாதீங்க, ஜனநாயக ரீதியா போராடுறாங்கன்னா அவங்களுக்கான குரல் கொடுத்து அரசு கேட்கணும். கேட்டு அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழி இவங்களுக்கு இதுல என்ன இருக்கு? அவங்க கேட்கறதுல கரெக்ட் தானே, இவ்வளவு தவறு நடந்திருக்கு, தவறுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு முறைகேடு,
அப்ப நீட்டு மாநிலங்கள் மேல திணிக்கிறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உடையுது, இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஸ்டேட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுல இவங்க உணர்ந்து பேசி மாநில உரிமைகளை சிதைக்காத வேலையை பார்க்கணும். அவங்க போராட்டக்காரர்களோட கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும். அனிதாவினுடைய அண்ணனா, தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்பட்ட எல்லா தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய சகோதரியா இருக்கக்கூடிய அனிதாவினுடைய அண்ணனா, இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் குறிப்பா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் நம்ம அரசியல் கத்துக்கணும். யார் நமக்கானவங்க, யார் நமக்கானவங்க இல்ல, நம்ம கொள்கை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போராட்டங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். களத்துக்கு வர முடியலன்னா களத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். களத்திலே இல்லாம இருக்கிறவங்கள நம்ம தூக்கி பிடிக்கிறத விட களத்துல இருக்கிறவங்கள ஒரு சில யாருக்குமே 100% எந்த ஒரு கட்சியோடும் உடன்பாடு இருந்துராது. சோ ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து யார் நமக்காக களத்துல நிக்கிறாங்க, யார் நமக்காக நல்லா சண்டை போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நம்ம நிறைய அரசியல் பட வேண்டியதும் இருக்கு, இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டியதும் இருக்கு. இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களும் தன்னை மாத்திக்க வேண்டிய அவசியமும் இருக்கு தோழர். அதையும் தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் மறந்துட்டோம் பாருங்க. இதுல நீங்களுமே ஏடிஎம்கே பத்தி இதுல கேட்கல, நானுமே ஏஐஏடிஎம்கே பத்தி இதுல பேசவே இல்லை. அப்ப நீட்டுங்க உள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தடுக்க தவறியது வந்து பார்த்தா அந்த கவர்மெண்ட் தான். இப்பவுமே யாருமே நம்ம அதை பத்தி கேள்வியே எழுப்பல, அவங்களும் அதை பத்தி பேசவே இல்லை. ஸோ ஏடிஎம்கேவுக்கும் இதுல அவங்களும் கருத்தை சொல்லணும், அவங்களும் இந்த போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், பேசணும். ஏடிஎம்கே மாணவரணியும் வெளியே வந்து மாணவரணியும் ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. அவங்களும் வெளியே வந்து போராடணும், போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். புரியுது. பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும், தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நீட்டுக்கு எதிராகத்தான் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத கிளைம் பண்றாங்க. அதற்கான களம் தயாரா இருக்கும்போது இப்போதாவது அவர்கள் எல்லோரும் ஒரே அணியில் திரள வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு அறைகோல் விடுவதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படித்தானே? நமக்கு கட்சி ரீதியா நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம், பட் கொள்கை ரீதியா நீட் விலக்குங்கிறது தான் தமிழ்நாட்டோட கோரிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் இணைஞ்சு ஒற்றை புள்ளியில போராடணும். போராடி ஒரு ஒற்றுமையோட இருந்தா கண்டிப்பா நமக்கு விலக்கு வாங்கிட முடியும். இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீட் விலக்கு வாங்கிட முடியும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போய் இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த கள பணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பேரலை எப்போதும் உங்களோடு துணை நிற்கும். நன்றி தோழர். நன்றி தோழர்.